ரித்தி, தமிழக வெற்றி கழகம் தற்போது முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. நேற்று கூட வாட்ஸ்அப் மூலமாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள் 132 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். அந்த கட்சிக்கு 120 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்ற அந்த கூட்டத்திலே கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா என கேட்டிருக்கிறார்கள். அதிலே 90 பேர் கூட்டணி வைக்க வேண்டும் என்றும் 30 பேர் தனியாக போட்டியிட்டால் தான் நாம் ஜெயிக்க முடியும் என்றும் கூறியிருக்கிறார்கள். மீதம் 12 பேர் வரவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக கூட்டணி வைத்தால்தான் தாவேகா அடுத்த கட்டமாக நகரும் என்ற வகையிலே பலரும் நம்பிக்கை தெரிவித்திருப்பதால் கூட்டணி வைப்பது குறித்து விஜய் விரைவிலே முடிவெடுத்து அறிவிக்க இருக்கிறார். எனவே தற்போது என்டிஏ கூட்டணியில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இடம்பெறப் போகிறாரா அல்லது வேறு யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறாரா என்ற ஒரு கேள்வி பெரிதாக எழுந்திருக்கிறது. ஆனால் விஜய் இன்று வரை மௌனத்தில் தான் இருக்கிறார். ராமதாஸ் சசிகலாவுடன் சேர்ந்து கூட்டணியா, தனி கூட்டணியாக, அல்லது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியா அல்லது தனித்து போட்டியா என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் தற்போது 234 தொகுதிகளும் போட்டியிட்டு வெல்லக்கூடிய அளவுக்கு தாவேகாவின் வீச்சு இருக்கிறதா என்பது அவர்களுக்கே சந்தேகம் வந்தது போல்தான் தற்போது வெளிவரும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே விஜயை பொறுத்தமட்டிலே தற்போது அவர் எடுக்கும் முடிவுதான். அவர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்றால், தற்போது அதிமுக தலைமையிலான கூட்டணியிலே அவருக்கு எவ்வளவு இடங்கள், 90 இடங்கள் என்று கேட்டிருக்கிறார், 60 இடங்கள் என்று வந்திருக்கிறது. பிறகு 40, 30, 20 என்ற அளவுக்கு வந்துவிட்டார்கள். ஆனால் தற்போது 35 40 இடங்களுக்கு கொடுத்து குறிப்பிட்ட ஆட்சிக்கு வந்தால் குறிப்பிட்ட இடங்கள் அமைச்சர் பொறுப்புகள் வழங்கப்படும் என்ற வகையில் பேசியிருக்கிறார்களாம். ஆனால் இதுவரை அஇஅதிமுக அதற்கு ஓகே சொல்லவில்லை. இது பாஜக மூலமாக தான் இந்த டீலிங் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் தற்போது விஜய் தன்னுடைய கட்சியின் வேட்பாளரை நேர்காணலுக்கு அழைத்து கிட்டத்தட்ட 120 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை முடிவு செய்திருக்கிறார். ஆனால் தற்போது கூட்டணி என்பது கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டதால் கூட்டணி என்று வந்தால் இதில் பல தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அவர்கள் கிடைக்காது. எனவே தற்போதைக்கு நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே 30 இடங்களுக்கான வேட்பாளர் இடங்களை மட்டும் நாம் அறிவிக்க இருக்கிறோம். அதிலே யாருக்கு வாய்ப்பு என்று உத்தேச பட்டியல் கிடைத்திருக்கிறது, அதை தான் போட போகிறோம். இதிலே பல தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டணிக்கு சென்றால் அந்த தொகுதிகள் இவர்கள் கிடைக்காமல் போகலாம். ஆனால் இந்தந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான அழுத்தம் அதிகமாக கொடுக்கப்படும் என்ற வகையிலே தாவேகாவில் போட்டியிடக்கூடிய 30 தொகுதிகளுக்கான தொகுதி பட்டியல் நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட போகிறார். விஜய் ஏற்கனவே அவருக்கு ராசியாக வி சென்டிமெண்ட் ராசி இருந்தது என்று கூறியிருந்தார்கள். ஆனால் தற்போது வி சென்டிமெண்ட் எல்லாம் இல்லை என்ற வகையில் தற்போது 2 தொகுதிகளுக்கு விஜய் போட்டியிட தயாராக இருக்கிறார். சென்னையிலே பெரம்பூர், திருச்சி கிழக்கு, இந்த 2 தொகுதிகளிலும் விஜய் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. பெரம்பூரில் ஏற்கனவே அவருடைய கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாம் பிரச்சாரத்தையே தொடங்கும் அளவுக்கு தற்போது மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பெரம்பூர் தொகுதியில் விஜய் நிற்பது என்பது கிட்டத்தட்ட 99.99% சரியே என்று கூறலாம். அந்த அளவுக்கு தயாராகிவிட்டார். அதே போன்று திருச்சி கிழக்கிலும் அவருடைய சர்வே எடுத்திருக்கிறார்கள். அந்த தொகுதியில் கணிசமான அவருக்கான ரசிகர்கள், அதே போன்று கிறிஸ்துவர் வாக்குகள் இருப்பதால் தமக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி என விஜய் நம்புகிறாராம். எனவே திருச்சி கிழக்கு, பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளிலும் விஜய் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கூட்டணி வைத்தால் இது இந்த இடம் கிடைக்குமா தெரியல. ஆனால் இந்த இடத்தில் தான் போட்டியிடுவது என்பதில் விஜய் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறார் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த தொகுதியை அவர் டிக்கெடுத்து நான் அங்கு போட்டியிட்டால் என்ற வகையிலே பெரம்பூர் வட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் அனைவரும் அழைத்து தனியாக விஜயை பேசியிருக்கிறார். இதுவும் விஜய் அங்கு போட்டியிடப் போகிறார் என்பதை உறுதி செய்திருக்கிறது என்றே கூறலாம். அதே போன்று திருச்சி கிழக்கு தொகுதி நிர்வாகிகளிடம் தொடர்ந்து அவர் பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதால் நிச்சயமாக இந்த 2 தொகுதியும் விஜய் நேரடியாக களமிறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பது மட்டும் உறுதியாக நாம் சொல்லலாம். அடுத்த தொகுதியிலே நாம் யாரை பார்க்க போகிறோம் என்றால் தியாகராய தொகுதி. அதாவது என் ஆனந்த், அந்த கட்சியின் புஸ்தி ஆனந்த் என்று அழைக்கப்படுகின்ற என் ஆனந்த், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இவரும் ஏற்கனவே அந்த தியாகராய நகர் தொகுதியிலே தனது பரப்புரையை தொடங்கிவிட்டார். சில தினங்களுக்கு முன் கூட இந்த வீட்டு சிலிண்டர்கள் பிரச்சனை வந்தவுடன் எலக்ட்ரிக் குக்கர் 1000 பெண்களை அழைத்து எலக்ட்ரிக் குக்கரை வழங்கியிருக்கிறார். இவரை நேரடியாக சென்று 1000 பெண்களுக்கு எலக்ட்ரிக் குக்கர் வழங்கியிருக்கிறார். எனவே இலவசம் கூடாது, இலவசம் என்று வேண்டாம் என்று கூறியவர்கள் தற்போது இலவசமாக பொருட்களை வழங்கி தன்னுடைய பரப்புரையும் தொடங்கியிருக்கிறார் என் ஆனந்த். இவர் புதுச்சேரியை சேர்ந்த புசி தொகுதியில் ஏற்கனவே இருந்திருக்கிறார். ஆனால் தற்போது தியாகராய தொகுதியை குறிவைத்து களமிறங்கியிருக்கிறார். ஆனால் இந்த தொகுதி கூட்டணிக்கு சென்றால் இந்த தொகுதி அவருக்கு கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் தற்போது அவர் களப்பணிகளில்
ஈடுபட தொடங்கிவிட்டார் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்ததாக எந்த தொகுதியை நாம் பார்க்க போகிறோம் என்றால் வில்லிவாக்கம் தொகுதி. அடுத்தது விஜயின் மிக முக்கியமான தலக்கர்த்தாக்களில் ஒருவர், தளபதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஆதவ் அர்ஜுனா. இவர் வில்லிவாக்கம் தொகுதியிலே களமிறங்குவது என உறுதி செய்து தன்னுடைய பணிகளை அங்கு தொடங்கி இருக்கிறார். எனவே வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ் அர்ஜுனா போட்டியிட இருக்கிறார். இவரும் விஜயின் மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவர். தற்போது இவருடைய சர்ச்சை பேச்சுகள் தான் பெரும் வைரலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது சமூக வலைதளங்களில். எனவே ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியிலே களம் காண போகிறார். இந்த பெயரையும் விஜய் டிக்கெடித்திருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்க போகின்ற வேட்பாளர் எந்த தொகுதி என்று பார்க்கலாம். எழும்பூர் தொகுதியிலே ராஜ்மோகன். விஜய் எந்த மாநாடு நடத்தினாலும் சரி, எந்த கூட்டம் நடத்தினாலும் சரி, முதல் முகமாக ஏறி வருகிறார், புரட்சி தளபதி வருகிறார் என்று, எதிர்கால முதலமைச்சர் வருகிறார் என்று அறிவிக்கக்கூடிய ஒரு குரலாக இருப்பவர் ராஜ்மோகன். எனவே ராஜ்மோகனுக்கு எழும்பூர் தொகுதி ஒதுக்கப்படும் என தெரிகிறது. அவர் அங்கு போட்டியிட வாய்ப்பு அதிகம். ஆனால் இதுவும் கூட்டணி வந்தால் அந்த தொகுதி இவர்களுக்கு கிடைக்குமா தாவேகாவிற்கு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் தற்போதைக்கு விஜய் எழும்பூர் தொகுதியில் ராஜ்மோகன் பெயரை டிக்கெடித்திருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அடுத்த வேட்பாளர், அடுத்த தொகுதி என்ன? அடுத்த வேட்பாளர் செங்கோட்டையன், செங்கோட்டையன். இவர் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியினுடைய முடிசூடா மன்னனாக இருப்பவர். எனவே மீண்டும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் அவர் போட்டியிட போகிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த தொகுதியில் தான் போட்டியிடுவார். எனவே இந்த முறையும் மீண்டும் அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் களமிறங்குகிறார் செங்கோட்டையன் தாவேகா சார்பிலே. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். அடுத்ததாக அடுத்த வேட்பாளர் யார்? திருப்பரங்குன்றம் தொகுதி, மதுரை திருப்பரங்குன்றத்திலே நிர்மல்குமார். நிர்மல்குமார் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு அடிக்கடி சென்று வருகிறார். அது மட்டுமல்ல, அங்கிருந்த நிர்வாகிகளுடன் தொடர்ந்து இணைப்பிலே இருக்கிறார். எனவே அந்த வகையில் தற்போது திருப்பரங்குன்றம் தொகுதி கிடைத்தால் நிச்சயமாக நிர்மல்குமார் தாவேகா சார்பிலே களமிறங்குகிறார். இந்த தொகுதியும் விஜய் டிக்கெடித்திருக்கிறார். ஆனால் இந்த தொகுதியும் கூட்டணி என்று வந்தால் கிடைக்குமா என்பது கேள்விக்குறி. ஆனால் இந்த தொகுதியை கேட்டு பெற வேண்டும், அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றால் தாவேகா விஜய்க்கு அதிக ஆதரவு உள்ள தொகுதியில் ஒன்றாக திருப்பரங்குன்றம் இருப்பதாக பேசப்படுகிறது. எனவே இந்த தொகுதியில் நிச்சயமாக நிர்மல்குமார் களமிறங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் உத்தேச வேட்பாளர் பட்டியல் தான் இது. எனவே உத்தேச வேட்பாளராக திருப்பரங்குன்றத்தில் நிர்மல்குமார் களமிறங்க வாய்ப்பு அதிகம் என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக எந்த தொகுதி என்றால் திருச்செங்கோடு தொகுதி, நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடு தொகுதி. இதில் அருண்ராஜ், இவரும் விஜயினுடைய மிக முக்கியமான தலக்கர்த்தாக்களில் ஒருவர் அருண்ராஜ். எனவே இவர் திருச்செங்கோடு தொகுதியில் ஏற்கனவே நாம் பார்த்திருப்போம். ஆனந்துடன் சென்று, பொதுச்செயலர் ஆனந்துடன் சென்று இவர் களப்பணிகளில் நிறைய பரப்புரைகள் அங்கு நடத்தியிருக்கிறார். திருச்செங்கோடு தொகுதியில் தான் வேட்பாளர் என்று கூறியே பல இடங்களில் பிரச்சாரமும் செய்திருக்கிறார். எனவே நிச்சயமாக திருச்செங்கோடில் களமிறங்க வாய்ப்பு. ஆனால் இதுவும் இந்த தொகுதியும் ஒரு சர்ச்சைக்குரிய தொகுதி. என்னவென்றால் கூட்டணி அமைந்தால் நிச்சயமாக இந்த தொகுதியை அதிமுக பாஜக போன்றவை விட்டுக் கொடுக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் இந்த தொகுதியை டிக்கெடித்து வைத்திருக்கிறார் அருண்ராஜுக்காக விஜய். நிச்சயமாக இதை கேட்டு பெறுவார் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக திருச்செங்கோடு தொகுதியிலிருந்து அடுத்த தொகுதி என்னவென்றால் திருவொற்றியூர் தொகுதி. சென்னையில் உள்ள திருவொற்றியூர் தொகுதி. மரிய வில்சன், இவர் தாவேகா சார்பிலே கல்வி உதவி எல்லாம் செய்து வருவதாக தொடர்ந்து விளம்பரங்களை கொடுத்து வருகிறார். அந்த வகையில் இவர் மரிய வில்சன் திருவொற்றியூரில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகம். இந்த பெயரை விஜய் டிக்கெடித்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் உத்தேச வேட்பாளர் பட்டியல் தான் இது. இவருக்கு இந்த தொகுதி கிடைக்குமா என்பது கூட்டணி வந்தால் நிச்சயமாக இந்த தொகுதியில் பல தொகுதிகளை தாவேகா விட்டுக் கொடுக்க வேண்டி வரும். ஆனால் தற்போதைக்கு இவர் பெயரை தான் டிக்கெடித்து வைத்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக திருவொற்றியூர் தொகுதியில் அடுத்து நாம் பார்க்க போகும் தொகுதி மாதவரம் தொகுதி. சென்னை மாதவரம் தொகுதியிலே பிரபு, தாவேகா சார்பிலே பிரபு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக அடுத்த தொகுதி மாதவரம் தொகுதியிலிருந்து அடுத்து நாம் பார்க்க போகும் தொகுதி ஆர்கே நகர் தொகுதி. VS பாபு திராவிட கட்சிகளில் இருந்து வந்திருக்கிறார். இவர் இந்த முறை தாவேகால் இணைந்திருப்பதால் நிச்சயம் தான் வெற்றி பெறுவேன் என்று கூறுவது மட்டுமில்லாமல் பெரம்பூர் தொகுதியில் விஜயை வெற்றி பெற செய்வதும் தன்னுடைய கடமை என பெரம்பூரையும் சேர்த்து இவர் களமிறங்கி இருக்கிறார். எனவே ஆர்கே நகர் தொகுதியில் VS பாபு தாவேகா சார்பில களமிறங்குவது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட தகவல் என்றே கூறலாம். உத்தேசமாக நாம் வெளியிட்டாலும் ஆனால் உறுதி செய்யப்பட்ட தகவலாக பார்க்கலாம். அடுத்ததாக விருகம்பாக்கம் தொகுதி. விருகம்பாக்கம் தொகுதியிலே சபரிநாதன், தாவேகாவின் சார்பிலே சபரிநாதன் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் பெயரை டிக்கெடித்திருக்கிறார் விஜய் என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த தொகுதியும் கூட்டணி கட்சிகள் விட்டுக் கொடுக்குமா? ஒருவேளை கூட்டணிக்கு சென்றால், NDA கூட்டணிக்கு சென்றால் அந்த தொகுதி அவருக்கு கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். விருகம்பாக்கம் தொகுதியிலே போட்டியிட வாய்ப்பு இருக்குமா என பார்க்க வேண்டும். அதே போன்று அடுத்ததாக சோழிங்கநல்லூர் சரவணன், தாவேகா சரவணன் நன்கு அறியப்பட்ட முகம். இவர் 2 தொகுதிகளை கேட்டிருக்கார், சோழிங்கநல்லூர் அல்ல ஆலந்தூர் என்று.
விஜய் எந்த 2 தொகுதிகளும் மார்க் செய்து வைத்திருக்கிறார். இவரை எந்த தொகுதியில் இறக்குவது என்று கூட்டணி அமைந்தால் அதற்கேற்ப தொகுதி மாறப்படும். ஆனால் 2இல் 1 நிச்சயமாக சரவணனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று தாவேகா சார்பிலே உறுதியாக கூறுகிறார்கள். அடுத்ததாக அடுத்த தகவல், அடுத்த தொகுதியை பார்ப்போம். மயிலாப்பூர் தொகுதி. தாவேகாவின் பொருளாளராக இருப்பவர் வெங்கட்ராமன். எனவே மயிலாப்பூர் தொகுதியிலே வெங்கட்ராமன் களமிறங்கிறார். இவரும் விஜய்க்கு மிக நெருங்கியவர், மிக முக்கியமான விஜயின் தல கர்த்தாக்களில் ஒருவர். எனவே வெங்கட்ராமன் மயிலாப்பூர் தொகுதியிலே களமிறங்குவது என தாவேகா முடிவு செய்திருக்கிறது. ஆனால் கூட்டணி வந்தால் இந்த தொகுதி கிடைக்குமா என்பது கேள்விக்குறி என்பதையும் நாம் பதிவு செய்கிறோம். அடுத்ததாக மயிலாப்பூர் தொகுதியிலிருந்து அடுத்ததாக நாம் பார்ப்பது பாபநாசம் தொகுதி. தஞ்சாவூர் உள்ள பாபநாசம் தொகுதி அசாருதீன் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாவேகா சார்பிலே அசாருதீன் தஞ்சாவூரின் பாபநாசம் தொகுதியிலே களமிறங்குவார் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவர் பெயரும் தற்போது அடிபட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க போகும் தொகுதி ஈரோடு கிழக்கு தொகுதி. ஈரோடு கிழக்கு தொகுதியிலே பாலாஜி, தாவேகா சார்பிலே பாலாஜி போட்டியிட வாய்ப்பு என கூறியிருக்கிறார்கள். இவர் ஈரோடு கிழக்கு தொகுதியில், இதுவும் நிச்சயமாக கூட்டணி அமைந்தால் இந்த தொகுதியை விட்டுக் கொடுப்பார்களா என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் விஜய்க்கு தாவேகாவிற்கு இந்த இடத்திலே அதிக செல்வாக்கு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. எனவே இவர்கள் இந்த தொகுதியை கேட்டு பெறுவார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் அதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இந்த தொகுதி ஈரோடு கிழக்கு அவருக்கு கிடைக்குமா என்பதை. ஈரோடு கிழக்கிலிருந்து நாம் அடுத்து பார்க்க போகும் தொகுதி அம்பத்தூர் தொகுதி. அம்பத்தூர் தொகுதி திருவள்ளூரில் வருகிறது. எனவே திருவள்ளூர் அம்பத்தூரிலே பாலமுருகன், தாவேகா சார்பிலே பாலமுருகன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. விஜய் டிக்கெடித்துள்ள பெயராக பாலமுருகன் பெயர் என்று கூறுகிறார்கள். அடுத்ததாக அம்பத்தூரிலிருந்து நாம் பார்க்க போகும் தொகுதி அரக்கோணம். அரக்கோணம் தொகுதியிலே காந்திராஜ், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அரக்கோணம் தொகுதியிலே காந்திராஜ் தாவேகா சார்பிலே வேட்பாளராக களமிறக்கப்படுவார் என்ற தகவல் நமக்கு கசிந்திருக்கிறது. தாவேகாவின் தலைமையகமான பனையூரில் இருந்து அந்த தகவலை தற்போது நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அரக்கோணத்திலிருந்து நாம் பார்க்க போது திருக்கோவிலூர் தொகுதி. திருக்கோவிலூர் தொகுதியிலே பொன்முடி எம்எல்ஏ ஆக இருந்த தொகுதி. எனவே அவருடைய தொகுதியிலே விழுப்புரம் மாவட்டத்தில் பரணி பாலாஜி, தாவேகா சார்பிலே பரணி பாலாஜி களமிறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க போது தாவேகா கட்சியிலே இணைந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் கூப்பா கிருஷ்ணன், தாவேகாவிலே ஸ்ரீரங்கம் தொகுதி, திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியிலே கூப்பா கிருஷ்ணன், அவருடைய சமுதாய வாக்குகள் அதிகம் இருக்கின்ற தொகுதி ஒன்றாக கூறப்படுவது இந்த ஸ்ரீரங்கம் தொகுதி. எனவே ஸ்ரீரங்கம் தொகுதியிலே, திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில் கூப்பா கிருஷ்ணன் தாவேகா சார்பிலே களமிறங்கும் வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்று கூறப்படுகிறது. அதிலிருந்து அடுத்த நாம் பார்க்க போகும் தொகுதி தென் மாவட்டத்தில் மிக முக்கியமான தொகுதி ஒன்றான நாகர்கோவில் தொகுதி. கன்னியாகுமரியின் நாகர்கோவில் தொகுதியில் மாதவன், தாவேகா சார்பிலே மாதவன் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக கரூர், மிக முக்கியமான கரூர் தொகுதி. விஜயின் அரசியல் பணத்தில் காமு காப்பி என்று பிரிப்பார்கள், கரூருக்கு முன் கரூருக்கு பின் என்று. அத்தகைய பிரச்சனை நடந்த சம்பவம் தொகுதி கரூர் தொகுதி. அந்த தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் இருப்பவர் தாவேகாவின் சார்பிலே மதி அழகன். இவர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்ட அந்த சம்பவம் தொடர்பாக, அந்த சோக சம்பவம் தொடர்பாக மதி அழகனுக்கு அந்த இடம் கொடுக்கப்படும். எனவே கரூர் தொகுதியில் மதி அழகன் களமிறங்க இருக்கிறார் என்ற தகவலையும் தற்போது கொடுக்கிறோம். அடுத்ததாக திருமயம் தொகுதி, மதுரை திருமகம் புதுக்கோட்டை திருமயம் தொகுதி சிந்துஜா தாவேகா சார்பிலே சிந்துஜா களமிறங்க வாய்ப்பிற்கு திருமயம் தொகுதியிலே. சிந்துஜாவிலிருந்து அடுத்ததாக நாம் சேலம் தெற்கு தொகுதியில் யார் என்று பார்ப்போம். சேலம் தெற்கு தொகுதியிலே பார்த்திபன், தாவேகா சார்பிலே பார்த்திபன் முன்னணி கள வீரராக இருக்கிறார். எனவே பார்த்திபன் சேலத்திலே களமிறங்க வாய்ப்பு என அவர் பெயரை டிக் செய்திருக்கிறார் விஜய் என்ற தகவல் வந்திருக்கிறது. அடுத்ததாக புதுக்கோட்டை தொகுதி, புதுக்கோட்டையில் மாவட்டத்தில் புதுக்கோட்டை தொகுதியில் பர்வேஷ், தாவேகா சார்பிலே பர்வேஷ் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதியில் பிரேம், குளச்சல் தொகுதியில் தாவேகா சார்பிலே பிரேம் களமிறங்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று கோவை வடக்கு, அடுத்ததாக கோவை வடக்கு தொகுதியிலே சம்பத்குமார், தாவேகா சார்பிலே சம்பத்குமார் பெயரை டிக் செய்திருக்கிறார்கள். இந்த தொகுதியை எப்படியும் கேட்டு பெற வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார் விஜய் என கூறப்படுகிறது. கூட்டணி அமைந்தால், தனியாக போட்டியிட்டால் நிச்சயமாக இவருக்கு வாய்ப்பு அதிகம் என கூறப்படுகிறது. தஞ்சாவூர் தொகுதியிலே அடுத்ததாக நாம் பார்ப்பது தஞ்சாவூர் தொகுதியில் சரவணன் என்பவர் களமிறங்கிறார். அதே போன்று அடுத்ததாக அரியலூர் தொகுதியிலே சிவகுமார், அரியலூர் தொகுதியில் சிவகுமார் தாவேகா சார்பிலே களமிறங்க வாய்ப்பு என கூறப்படுகிறது. அதே போன்று தருமபுரி தொகுதியில் சிவன் தாவேகா சார்பிலே களமிறங்கலாம். இவரும் தாவேகா சார்பில் முன்னணி கள வீரராக இருப்பவர்.
எனவே நிச்சயமாக இவருக்கு அந்த இடத்தை டிக் செய்திருக்கிறார் விஜய். ஆனால் இந்த இடம் கூட்டணி அமைந்தால், கூட்டணி சென்றால் நிச்சயமாக இந்த இடத்தை கூட்டணி கட்சியினும் பெற முயற்சிப்பார்கள். எனவே கடும் போட்டி நிலவும். ஆனால் விஜய் இந்த இடத்தை கேட்டு பெறுவார் என்றும் கூறப்படுகிறது. அடுத்ததாக அணைக்கட்டு தொகுதி, வேலூர் மாவட்டத்தில் உள்ள அணைக்கட்டு தொகுதி, வேல்முருகன் தாவேகா சார்பிலே வேல்முருகன் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று கோவையிலே கிணத்துக்கடவு தொகுதி, விக்னேஷ் தாவேகா சார்பில். இந்த தொகுதியும் அஇஅதிமுக கூட்டணி சென்றால் நிச்சயமாக அஇஅதிமுக இந்த தொகுதியை விட்டுக் கொடுக்காது. எனவே அவர்கள் வெற்றி பெறுகின்ற தொகுதியாக அவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கின்ற தொகுதிகள் ஒன்று. எனவே நிச்சயமாக கூட்டணி இருந்தால் இந்த தொகுதி கிடைப்பது கடினம். ஆனால் கூட்டணி இல்லாவிட்டால் நிச்சயமாக கிணத்துக்கடையிலே விக்னேஷ் களமிறங்க வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தெரிகிறது. அதுக்கு அடுத்ததாக நாம் பார்ப்பது மதுரை மாவட்டத்தின் மதுரை மேற்கு தொகுதி, விஜய் அன்பன். பெயரே விஜய் அன்பனாக இருக்கிறது. எனவே அந்த பெயரை விஜய் டிக் செய்திருக்கிறார். மதுரை மேற்கு தொகுதி, மதுரை மாவட்டத்திலே மதுரை மேற்கு தொகுதி விஜய் அன்பன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே விஜயினுடைய முதற்கட்ட இந்த உத்தேச வேட்பாளர் பட்டியலை நாம் பார்த்தோம். மீண்டும் ஒருமுறை விஜயின் முக்கிய தலக்கர்த்தாக்கள், விஜய் 2 தொகுதியில் போட்டியிடுகிறார். விஜய் 2 தொகுதியில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதியில் விஜய் களமிறங்குவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக நமக்கு கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட தகவல். எனவே விஜய் திக்கடித்துவிட்டுதான் தற்போது டெல்லிக்கு பறந்து சென்றிருக்கிறார். டெல்லியிலே சிபிஐ விசாரணை 2வது கட்ட விசாரணை முடிந்த பிறகு பாஜக தலைவர்களை சந்தித்தால் நிச்சயமாக உறுதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நமக்கு தெரிகிறது. அந்த வகையில் தற்போது பார்த்தோம் விஜய் கட்சியில் வேட்பாளர்கள் சில முக்கிய வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதியில் களமிறங்க போகிறார்கள் என்று. என் ஆனந்த் தாவேகா சார்பில் தியாகராய நகர் தொகுதியை கேட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர் ஏற்கனவே களப்பணியை தொடங்கிவிட்டார். வில்லிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா, அதே போன்று எழும்பூர் தொகுதியில் ராஜ்மோகன் எழும்பூர் தொகுதியில், கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலே செங்கோட்டையன், ஈரோடு மாவட்டம் செங்கோட்டையன், அதே போன்று திருப்பரங்குன்றம் தொகுதியில் நிர்மல் குமார். எனவே விஜயின் முக்கிய தலக்கர்த்தாக்கள் களமிறங்கும் தொகுதி திருச்செங்கோடு தொகுதியில் அருண்ராஜ் களமிறங்குகிறார் என்றும், அதே போன்று மயிலாப்பூர் வெங்கட்ராமன், அதே போன்று மரியவல்சன் திருவற்றியூர் தொகுதி, விஜயின் மிக முக்கிய தலக்கர்த்தாக்கள் இறங்கும் தொகுதிகளை எல்லாம் தற்போது ஒன்றாக பார்த்து வருகிறோம். மாதவரம் தொகுதியில் பிரபு. எனவே ஒட்டுமொத்த பார்வையில் பார்க்கும்போது விஜய் கட்சியினுடைய முதற்கட்ட உத்தேச வேட்பாளர் பட்டியலை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து டிக் செய்து வைத்திருக்கிறார். ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது அந்த கட்சியின் சார்பில் வெளியாகும் போதுதான் உறுதி செய்யப்படும். ஆனால் விஜய் 120 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை தயாரித்து விட்டார். தனித்து போட்டியிட்டாலும் சரி, கூட்டணி வைத்து போட்டியிட்டாலும் சரி, இது போன்ற நாம் தற்போது குறிப்பிட்ட தொகுதிகளை அனைத்தையுமே முக்கியத்துவம் கொடுத்து அந்த தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என்பதிலே விஜய் தெளிவாக இருக்கிறாராம், உறுதியாக இருக்கிறாராம். ஆனால் கூட்டணி வருமா இல்லையா என்பது ஓரிரு நாளில் நமக்கு தெரிய வரும். ஆனால் தற்போதைக்கு விஜய் இந்த 30 பேர்களை நாம் வெளியிட்டிருக்கிறோம். 31 தொகுதிகள் மற்றும் 30 வேட்பாளர்கள். விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட போகிறார். எனவே அவற்றை உறுதி செய்து வைத்திருக்கிறார் விஜய். எனவே இவர்களில் பெரும்பாலோர் போட்டியிடுவதற்கு தாவேகா சார்பிலே பெரும்பாலோர் நிச்சயமாக களமிறங்குவார்கள் என்பதை மட்டும் நாம் உறுதியாக தற்போது சொல்ல முடியும். ரித்தி, விவரங்களுக்கு நன்றி சண்முகசுந்தரம்.